ஏமா அப்பா துப்பாக்கி வச்சிருக்காரு. உண்மையாவே போலீஸ்ட்ட லைசென்ஸ் வாங்கி இருப்பாரு. ஏன்டா திரும்ப திரும்ப துப்பாக்கி பத்தி பேசிட்டு இருக்க? பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. காலிங் பெல் அடிங்க. மா காலிங் பெல்லுமா? காலிங் பெல்லா? எனக்கு எமன் கால் பண்ண மாதிரியே இருந்ததுடா. இதுல ரைமிங் வேற. போ யாருன்னு பாரு போ. நானா? நீதான் போ. டேய் நான் குவாலியர் வம்சத்து ராணி மைனாவுடைய மாமியாருடா. என்ன போய் கதவு திறக்க சொல்ற? ஓ கொலை பண்ண போற உன்னை. போவேன். பயமா இருக்குடா. கடவுளே வா. போ. டி மதன், அந்த அர்ச்சனா கலெக்டர் வேலையை காமிச்சிட்டாடா. இப்ப என்னமா பண்றது? இப்ப வீட்டுல மைனா இல்லாதது நல்லதா போச்சு. ஏதாவது பேசி சமாளிச்சு போ. உள்ள வாங்க. மிஸ்டர், உங்க பேர்ல? சார் நான் தான் மதன். என்னதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, நான் தான் டாக்டர். உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னேன். நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு கேட்கல. கம்ப்ளைண்டா? ஆமா, இவங்க சார் இவங்கள தெரியாதா? வசந்தா எங்க அம்மா. இவங்க பேர்லயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னேன். இவங்க பேரை கேட்கல. இன்ஸ்பெக்டர் ஐயா, மொத பொண்டாட்டி நான் இருக்கும்போது இவரு சட்ட விரோதமா நடிகை மைனாவை 2வது கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமாங்க ஐயா, மொத பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணா எவ்வளவு பெரிய குற்றம், எத்தனை வருஷம் ஜெயில்னு தெரியுமான்னு கேளுங்க ஐயா, கேளுங்க. என்னங்க முழிக்கிறீங்க? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. தெரியாது சார். ஐயா நடிக்கிறாங்க. 2 பேரும் நடிக்கிறதுல கில்லாடிங்க. தெரியாதுன்னு சொன்னா ஏன் கூட அனுப்பி வைங்க. நான் கொண்டு போய் உங்களை கோர்ட்ல நிறுத்துறேன். ஜட்ஜ் ஐயா எத்தனை வருஷம் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறாரோ அத்தனை வருஷம் இவங்க ஜெயில இருந்தாங்கன்னா எல்லா சட்டமும் தானா தெரியும். சார் நான் எதுக்கு கோர்ட்டுக்கு வரணும்? நான் எதுக்கு சார் ஜட்ஜ் முன்னாடி நிக்கணும்? பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. என்ன பூமிகா, என்ன விஷயம்? இப்போ எதுக்காக நீ இன்ஸ்பெக்டர்லாம் கூட்டு வந்திருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் போதும் போதும். முத பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கேன். என்ன விட்டுட்டு 2வதா மைனாங்கிற நடிகையை 2வது கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, அதுக்காக இவரை கைது பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்கு உடந்தையா இருந்தது இவரோட அம்மா. அவங்களே கைது பண்ணுங்க. சார் யாரோ பொய்யான தகவலாம் பூமிகா கிட்ட சொல்லி இவளை தூண்டி விட்டு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க சார். எங்களை கூப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட் அட்டெண்ட் பண்ண சொன்னதே அர்ச்சனா மேடம் தான். பொய்யான கம்ப்ளைண்ட்ன்ற பேச்சுக்கு இடம் இல்ல. அப்போ கலெக்டர் மேடம் அர்ச்சனா கிட்ட யாரோ எங்களுக்கு வேண்டாதவங்க பொய் தகவல் கொடுத்திருப்பாங்க சார். அடக்க ஒடுக்கமான என் மருமக பூமிகாவை விட்டுட்டு என் பையனுக்கு வேறொரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். ஆமா சார், எங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான். என் மனைவி பூமிகாவை தவிர வேற ஒருத்தையும் நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் சார். பூமிகா ஏதோ கோவத்துல என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அவ்வளவுதான் சார். எனக்கும் பூமிகாவுக்கும் வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. நாங்க பூமிகாவை தேடாத இடமே இல்ல சார். நல்ல வேளை நீங்களே கூட்டு வந்து என் மனைவி என்கிட்ட விட்டீங்க. எனக்கு இது போதும் சார், எனக்கு இது போதும். அம்மாவும் பிள்ளையும் இங்க நடிக்கிறதுக்கு பதிலா ஒரு மேடையில போய் நடிச்சீங்கன்னா ஒரு விருதை வாங்கிடுவீங்க. என்ன பூமிகா, நான் யதார்த்தமா உள்ளத சொல்றேன், நீ அத நடிப்புன்னு சொல்ற.
எனக்கு நடிப்புனா என்னன்னு தெரியாது பூமிகா. இல்லம்மா. ஆ, மிஸ்டர், இது யார் வீடு? இது நடிகை மைனா வீடு சார். நடிகை மைனா வீட்ல இவருக்கு என்ன வேலைன்னு கேளுங்கய்யா. பதில் சொல்லுங்க. அது ஆமா. டேய், என்னென்ன வேலை பாக்குறேன்னு சொல்லுடா. அது சார், நான் மைனாவோட பரம ரசிகன். அதனால மைனா என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் சார். அது இந்த கார் ஓட்டுறது, வீட்டை பார்த்துக்கிறது, ஃபோன் அட்டன் பண்ணுறது, என்னன்னைக்கு எங்கெங்க ஷூட்டிங் இருக்குன்னு பார்த்து மைனா கிட்ட சொல்றது, இதெல்லாம் தான் சார் என் வேலை. அப்ப நீங்க? நான் மைனா அம்மாவுக்கு வகை வகையா சமைச்சு போடுவேன். அதுதான் என் வேலை. உங்களுக்கு வீடு இல்லையா? மைனா பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. ஐயா, இவங்க 2 பேரும் சொல்றதை என்னால நம்பவே முடியல. சார், விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். இந்த காபி ஷாப் போல் தானே? ஆமா. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம். சார் ப்ளீஸ். நான் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனைவி, அது பூமிகா தான் சார். ஆமா சார், என் லைஃப்ல மனைவினா அது பூமிகா மட்டும்தான் சார். அடக்க ஒடுக்கமா இருக்க என் மனைவி பூமிகா விட்டு குமாங்குத்து ஆடுற ஒரு நடிகை போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? என் தகுதிக்கு ஒரு நடிகை எல்லாம் பொண்டாட்டியை வச்சுட்டு வாழ முடியுமா? நீங்களே சொல்லுங்க. சொல்லு பூமிகா, என்ன ஜெயில அடைக்கிறத உன்னால பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்ல நீ இல்லாம என்னால வாழதான் முடியுமா? சொல்லு பூமிகா. என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்லு பூமிகா. நான் வேணா இந்த உலகம் பூரா எதிரொலிக்கிற மாதிரி பூமிகா தான் என் மனைவின்னு கத்தி சொல்லட்டுமா? என்ன பூமிகா அமைதியா இருக்க? ஏதோ சின்ன மனஸ்தாபம் பிரிஞ்சிருக்கோம். இதுக்கு போய் நீ போலீஸ் எல்லாம் கூட்டு வருவ? அப்ப மைனா கழுத்துல நீங்க தாலியை கட்டுற மாதிரி என் செல்போனுக்கு வந்ததை நான் பார்த்தது. ஓ, நீ அதை பார்த்து தான் நான் மைனாவை கல்யாணம் பண்ணதான் முடிவு பண்ணிட்டியா? அது நான் இப்போ விளக்கமா சொல்றேன், நீ கேளு. நான் மைனா கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். அது மைனாக்கு ஷூட்டிங்ல கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு சீனு. அந்த சீன்ல நடிக்க வேண்டியவங்க வரல, அதனால நான் நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆமா பூமிகா, நான் சும்மா நடிச்சேன். அது இந்த ஷூட்டிங்ல நடிப்புக்காக நான் கட்டின தாலி தான் நீ வாட்ஸ்அப்ல பார்த்தது. இப்போ ஷூட்டிங் வீட்ல சேர் டேபிள் இப்படி செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அது ஒரு டம்மி தாலி. ஆமா பூமிகா, நான் அந்த டம்மி தாலியை தான் அவ கழுத்துல கட்டினேன். அதுதான் யாரோ செல்போன்ல வீடியோவை எடுத்து உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன பொய், என்ன நடிப்பு! சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். அந்த வாட்ஸ்அப்ல வந்த வீடியோ பார்த்துட்டு அர்ச்சனா மேடம் நம்பியிருப்பாங்க சார். நான் பூமிகா பேர்ல பாசமா இருந்ததுனால தான் பூமிகாக்கு வளகாப்புலாம் நடத்தி நானும் எங்க அம்மாவை அழகு பார்த்தோம். வேணா நீங்க அந்த வீடியோ பாருங்க சார். இந்தாங்க பாருங்க. சார், அந்த முதல் வீடியோ நானும் எங்க அம்மாவும் பூமிகாவோட வளகாப்புல கலந்துக்கிட்டது சார். அந்த
அந்த வீடியோல என் ஒய்ஃப் பூமிகாக்கு எங்க அம்மா சந்தன தடவி குங்குமம்லாம் வச்சாங்க. அந்த வீடியோல இருக்கும் பாருங்க சார். சார் இன்னொரு வீடியோ இருக்கு சார். அது என் ஒய்ஃப்க்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தப்போ நான் குழந்தைய பார்த்துட்டு பூமிகாவுக்கு முத்தெல்லாம் கொடுத்தேன். அந்த வீடியோ கூட இருக்கும், அதையும் பாருங்க சார். பத்து நாளைக்கு முன்னாடி தான் சார் எனக்கு பூமிகாவுக்கு குழந்தை பிறந்தது. அன்னைக்கு தான் நான் குழந்தைய பார்த்து கொஞ்சினேன். அந்த வீடியோ தான் அது. பாத்துட்டீங்களா? இதை விட ஆதாரம் உங்களுக்கு வேற என்ன சார் வேணும்? நான் சொல்றத நம்புங்க சார். அப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? பூமிகா தான் என்னோட மனைவி சார். இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம் சார். என்ன பூமிகா இது? போலீஸ் எல்லாம் என் கூட்டு வந்திருக்க, நாம பேசி சரி பண்ணிக்கலாம். பூமிகா நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் அவரோட மனைவின்னு அவர் வாயாலே சொல்லிட்டாருல, அந்த பயம் போதும். வாங்க போலாம். பூமிகா இவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் அதை அர்ச்சனா அக்கா கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். வாங்க போலாம். டேய் 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 டென்ஷன் ஆகாதடா, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு மைனா கழுத்துல கட்டின தாலியை மறைச்சிட்டு பூமிகா தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். இன்னும் இவன் என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு வர போறாளோ தெரியலையே. டேய் என்னடா மதன், அந்த பூமிகா நம்மள வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போறா. அவகிட்ட நாம நைஸா பேசி அவளை நம்ம கஸ்டடி கொண்டு வந்திருக்கலாமேடா. அவளை விட்டுட்டோமேடா. மா இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு நான் இப்ப பயங்கர கோபத்துல இருக்கேன். ச்சே, அந்த அர்ச்சனாவுக்கு வாட்ஸ்அப்ல மைனாவை கல்யாணம் பண்ண வீடியோ அனுப்புனது எவ்வளவு பெரிய தப்பா போயிடுச்சு தெரியுமா? சரி சரி விடு, அதை பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்க? அதான் சமாளிச்சு அனுப்பியாச்சுல்ல, அதை விட்டு தள்ளுடா. அது எப்படிமா விட முடியும்? அந்த அர்ச்சனாவை போன்லயே உண்டுலன் பண்ணிடுறேன். அவளுக்கு இருக்கு. போன் பண்ணாதடா. நீ அவசரப்பட்டு வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ அனுப்பும்போது நினைச்சேன்டா, அந்த அர்ச்சனா ஏடா கூடமா நம்மள சிக்கல்ல மாட்டி விடுவான்னு நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சுடா. ஆமா இப்ப வந்து சொல்லு, ஏன் முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? அவள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். டேய் வேண்டான்னு சொல்றேன்ல. டேய் அம்மா நீ முதல்ல உள்ள போமா. அவள நான் பாத்துறேன் இன்னைக்கு. ஏதோ பண்ணி தொலை. மதன், இந்த பூமராங்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லைன்னா தேடி பிடிச்சு அது என்னன்னு கண்டுபிடிச்சு பார். இப்ப எதுக்காக ஃபோன் பண்ண? ஏய் அர்ச்சனா, நீ போலீஸ் அமிச்சா நான் பயந்து நடிக்கிடுவேன் நினைச்சியா? ஷூட்டிங்காக மைனா கழுத்துல டம்மி தாலி காட்டினேன்னு நீ அமிச்சா போலீஸை எப்படி சமாளிச்சம் பாத்தியா? நீ பயந்து நடுங்கினதை பூமிகா என்கிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சா. மைனா தான் என் பொண்டாட்டின்னு உலகத்துக்கே கேக்குற மாதிரி கத்தி சொல்ல போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரையும் பூமிகாவும் பார்த்த உடனே பூமிகா தான் என் மனைவி, வேணும்னா உலகமே எதிரொலிக்கிற மாதிரி கத்தி சொல்லட்டுமான்னு கேட்டியாமே. நீ அந்த மாதிரி சொன்னது ரெக்கார்ட் ஆகி என் கைக்கு வந்திருக்கு. வேணும்னா நீ சொன்னத உலகம் பூரா பாக்குற மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கட்டுமா? ஏய் என்ன மிரட்டி பாக்குறியா? நீ தான் ஏற்கனவே மிரண்டு போயிருக்கியே, உன்னை நான் எதுக்கு மிரட்டி பார்க்கணும்? இப்ப நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னது ரெண்டாவதா தாலி கட்டினே மைனா அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவா. உலகத்திலே ரெண்டே ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒண்ணு தவளை,
இன்னொன்று என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. மைனா கழுத்துல தாலி கட்டின எனக்கு மைனாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும். ஓ நடிப்பு மைனா கிட்ட ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது. இங்க பாரு, என் வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் என் குறுக்க வந்து தடை போட்டுட்டே இருக்க. எனக்கு இது பிடிக்கல அர்ச்சனா. பூமிகாவை எப்பவும் எந்த விதத்திலையும் உன்னால வாழ்க்கையில இருந்து கைட்டி விடவே முடியாது. இங்க பாரு, அத சொல்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீயும் மைனாவும் சந்தோஷமா சேர்ந்து வாழவே முடியாது. நானும் மைனாவும் சந்தோஷமா வாழ போறத உன்னால எந்த விதத்திலும் தடுக்கவே முடியாது. இன்னும் ஒரே ஒரு மாசத்துல மைனாவை விட்டுட்டு பூமிகாவை தேடி நீ ஓடிதான் வரப்போற. அது நான் பார்க்கதான் போறேன். அர்ச்சனா, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீதான் திசை தெரியாம மேற்க பாத்துக்கிட்டு மறைய போற சூரியனை உதிக்க போற சூரியன் நினைச்சிட்டு இருக்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நீ திரும்பவும் மண்ணை கவ போற. போன வை. ஏய் அர்ச்சனா, ஏய் டேய், அந்த அர்ச்சனா போன்ல என்னடா பதில் சொன்னா? பூமிக்கு அதான் என் பொண்டாட்டியும் திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காமா அவ. அவ கிடக்குறாடா. டேய் மதன், போலீஸ் இங்க வந்த விஷயம், நாம சமாளிச்ச விஷயம் எதுவுமே மைனாக்கு தெரியக்கூடாதுடா. மைனா, 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 மைனா நில்லு. மைனா, என்ன என்ன மைனா, ஏன் கோவமா இருக்க? நானும் அம்மாவும் இருக்கிறத கூட பார்க்காம அலட்சியமா போற. ஆமா, நான் அப்படிதான் போவேன். இனிமே உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பேசுற மைனா? என்ன நடக்கணும்? என் வீட்டுக்கு இது வரைக்கும் ஷூட்டிங் போலீஸ் கூட வந்தது கிடையாது. இன்னைக்கு என்னடானா ஒரிஜினல் போலீஸ் வந்திருக்காங்க. இது இது எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கு தெரியுமா? போலீஸ் இங்க வந்ததும் நீங்க என்ன சொன்னீங்கனோ, அர்ச்சனா கிட்ட போன்ல நீங்க என்ன பேசுனீங்கனோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். கோவில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டு இப்ப போலீஸ் வந்து விசாரிக்கும் போது என்ன சொன்னீங்க மதன்? அதெல்லாம் ஷூட்டிங்ல சொன்னீங்கல்ல? அது வந்து மைனா. எதுவும் பேச வேண்டாம், பேச வேண்டாம். தாலினா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, அப்படிதானே? ஐயோ, அது ஒரு நடிகைய போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். நடிகைன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இல்ல, எல்லா குடும்ப பொண்ணுங்க மாதிரியும் நடிகையும் ஒரு பொண்ணுதான். நடிப்புங்கிறது அது ஒரு தொழில், இட்ஸ் a profession. அந்த தொழிலுக்கு வந்துட்டா அவங்கள கொச்சப்படுத்துற மாதிரி பேசுற பொண்ணு மாதிரி ஆம்பளைங்கள நான் சும்மா விட மாட்டேன். I won't leave you. ஐயோ மைனா, மைனா, இதெல்லாம் எங்க அம்மாவோட கருத்து. மதன், இவங்க தான் போலீஸ் கிட்ட இந்த மாதிரி தாறுமாறா பேசிட்டாங்க. இவங்க எப்படி எல்லாம் பேசலாம்? இவங்களுக்கு என்ன அழகுது இருக்கு? Tell me. நான் ஒரு நடிகைன்னு தெரிஞ்சும் சொந்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என் கால விழுந்தவங்க தானே இவங்க. அது மைனா, அம்மா தெரியாம உளறிட்டாங்க. மன்னிச்சிரு மைனா. முடியாது, முடியாது. போலீஸ் வந்து கேட்கும்போது மைனா தான் என் மருமகன்னு இவங்க தைரியமா சொல்லிருக்கணும். அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நான் சமாளிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு என்ன ரொம்ப கேவலமா பேசிருக்காங்க. இவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. அது அவசரத்துல அப்படி பேசிட்டேன் மைனா. அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது, வெளியே போங்க. இனிமே நீங்க இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. உங்க பையனை நீங்க பார்க்கவே கூடாது. மதன், நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்களும் உங்க அம்மா கூட வெளியே போலாம். ஜனங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு
தொண்டை மாதிரி நடிக்க வந்து என்ன கேவலமா பேசிருக்கீங்க. என்ன கேவலமா பேசுற யாரா இருந்தாலும் எனக்கு அவங்க தேவையில்லை. நீங்க வெளியே போங்க. அம்மா நீ போலாம். மதன், அம்மாடா. எனக்கு மைனாதம்மா முக்கியம். மைனா சொல்றதுதான் எனக்கு வேதம். ப்ளீஸ்மா நீ வீட்டை விட்டு போயிடு. டேய் மதன், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்காக இந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன்டா. என்ன போய் வெளியில விரட்டுறியடா. மதன், இப்போ உங்க அம்மா போக போறாங்களா இல்லையா? அம்மா நான் மைனா கூட சேர்ந்து வாழணும்னா நீ இந்த வீட்டை விட்டு போய் தாமா ஆகணும். டேய், நான் எங்கடா போவேன்? நீ உன் வீட்டுக்கு போமா. என்னடா நீ இப்படி பேசுற? பின்ன எப்படிமா பேசுறது? உன் கூட சேர்ந்து என்னையும் மைனா விட்டுட்டு வர சொல்றியா? இங்க பாருமா, எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி யாருமே தேவையில்ல. எனக்கு மைனா தான் பொக்கிஷம். மைனா தான் என் உசுரு. மதன், இப்போ எதுக்கு இவ்ளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க? இப்போ உங்க அம்மா வெளியே போறாங்களா இல்லையா? சி, இவங்கெல்லாம் போகல, செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.